கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகங்களில் 102ஆம் சங்கீதம் அதனுடைய 16வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 102:16. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களில் இந்த 102ஆம் சங்கீதத்தை பாடின பக்தருடைய விண்ணப்பத்தையும் அவர்கள் கேட்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனுடைய தலைப்பில் நான் பார்க்கும் பொழுது, துயரப்படுகிறவர்கள் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் எப்போதும் தம்மிடத்தில் வருகிற தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் புறந்தல்லாதவராக அவர் இருக்கிறார். அவர்களை நேசிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராக, பதில் கொடுக்கிறவராக, அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியவராக, வல்லமையின் ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய முகமெல்லாம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லமை தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் விசுவாசிப்பதினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல். இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தை ஒரு மனிதனிடத்திலே, அரசியல்வாதி இடத்திலே போய் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த விண்ணப்பமானது நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்குமா என்று அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மனிதன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்முடைய தேவனோ அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. ஏனென்றால் அந்த விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவனாகி கர்த்தர், நாயனுடைய விதவையின் விண்ணப்பத்தை கேட்ட தேவனாகி கர்த்தர், லாசருடைய மரணத்துக்கு பிற்பாடு மாற்றால் மரியாளுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவனாகி கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த வல்லமை தேவனாகி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் தேவன் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அலட்சியம் பண்ணாமல் செவி சாய்க்கக்கூடியவராக காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, அதே வசனத்திலே அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஏற்ற வேளையிலே பலனை கொடுத்து, ஏற்ற வேளையிலே பதிலை கொடுத்து, அவர் நிச்சயமாக அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாகவும் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய தேவன் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவர், நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஒருபோதும் நம்முடைய விண்ணப்பமானது அலட்சியம் பண்ணப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபமான அந்த தூப வர்க்கம் தேவ தூதர்களாலே கொண்டு போகப்பட்டு அவர்களுடைய சமூகத்திலே கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற விண்ணப்பத்தை அவர் பரிசோதித்து பார்க்கக்கூடியவராக, அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த தேவன், ஈசாக்கின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த தேவன், அதே போல தாவீதின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவிசாய்க்கிறார், பதில் கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துவோம். நிச்சயமாக நமக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பத்திற்கு நல்ல பதில்களை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த புதிய நாட்களிலே, புதிய வருஷங்களிலே நம்முடைய அநேக காரியங்கள் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தியிருக்கலாம். ஊழியர்களுக்காகவோ, குடும்பங்களுக்காகவோ, மற்ற காரியங்களுக்காகவோ, அல்லது ஏதாவது ஒரு காரியங்களுக்காக தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நம்முடைய தேவன் பதில் தருவார், அதில் சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் இருக்கிறது. நம்முடைய சகல காரியமும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மீது கண்ணோக்கமாக இருக்கிறார், நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தினாலே நம்மை நிரப்புகிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பலனை கொடுத்து, பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்போம், அவருக்காக வாழுவோம். தேவநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.